அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பிராணாயாமத்தில் 3வது பயிற்சியை பார்க்க போகிறோம். பிராணாயாமத்தில் 7 இருக்கு. ஒரு 7 இருந்து முக்கியமானது இருக்கு. இதில் 3 முக்கியமானது பஸ்திரிக்கா, கபால்பாத்தி, அனுலோம் விலோம். நம்ம பஸ்திரிக்காவையும் பார்த்துட்டோம், கபால்பாத்தியையும் பார்த்துட்டோம். இப்போ அனுலோம் விலோம் பார்க்க போகிறோம். இந்த 7 பிராணாயாமத்திலே கிங் பிராணாயாமம் வந்து கபால்பாத்தி. அதை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்க முன்னாடி 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். 5 நிமிட பயிற்சி அனுலோம் விலோம். ஓகேவா? 5 நிமிஷம் எப்படி நம்ம தொடர்ந்து இதை பண்ணுறது. இது 3 இது முக்கியமானது. இந்த 2 முடிச்சிட்டோம். இப்போ இந்த 3வது பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது சாதாரண சுகாசனத்தில் உட்காந்துங்க. யார் யார் எந்தெந்த பொசிஷனில் உட்கார முடியுமோ அந்த பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கலாம். சொன்ன மாதிரியே ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணுறவங்க இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணியாச்சு. ஸ்டாப் வாட்ச் ரன்னிங் ஆச்சு. அனுலோம் விலோம் ஃபர்ஸ்ட் இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விடணும். வலது மூக்கில் எடுத்து இடம் மூக்கில் துண்டு எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கோம்னா பூரா உள்ளே இருக்க நுரையீரல் வரைக்கும் உள்ள பாதையெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆயிடும். எந்த விதமான தடங்கள் இருக்க காற்று கூண்டு மாதிரி தான். அது புகை கூண்டு இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து காற்று கூண்டு. உள்ளே இருக்க சும்மா சளியினாலையும் கண்ட இதனாலையும் பூரா அடைச்சி இருக்கும், ஃபேட்னாலையும். அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிராணாயாமம் பண்ணும்போது அந்த வேவெல்லாம் கிளியராக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அன்னம்பலம் பயப்பூர் உட்காந்தா இடையில ஓயாமல் சளி வரும். ஒரு சைடு மூக்கு அடைச்சிருக்கும், காற்று சரியாக போகாது. உள்ள இந்த ஒரு சைடு போகாது, ஒரு சைடு நல்லா ஃப்ரீயாக போகும். இல்லைன்னா இந்த வலது பக்கம் காற்று டைட்டாக இருக்கும், இடது பக்கம் ஃப்ரீயாக போகும். அல்லது இடது பக்கம் மூக்கு பூரா சளி அடைச்சிருக்கும், வலது பக்கம் ஃப்ரீயாக போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஸ்டார்டிங்கில் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. 5 நிமிஷம் நம்ம பண்ண போகிறது எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம் காற்று வருதோ இல்லையோ, சளி இருக்கோ இல்லையோ, அடிச்சு எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுக்கணும். வெளிப்பக்கம் வலது பக்கம் தள்ள முடியுமா தள்ளணும். இடது பக்கம் இழுக்க முடியுமா இழுக்கணும். இடது பக்கம் தள்ள முடியாது தள்ளணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளணும். துண்டை வைக்க வச்சுக்கிட்டு மூக்கை க்ளீன் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக பயிற்சி எவ்வளோ பண்ணுவோம்? 5 நிமிஷம் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் பண்ண போகிறோம். போனை தூக்கிட்டா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுறது தெரியாது. ஒரு படம் ஓடுனா 4 மணி நேரம் ஓட தெரியாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக போகிறது தெரிய மாட்டேங்குது. 20 உட்காந்தா 3 மணி நேரம் போகிறது தெரிய மாட்டேங்குது. 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்ம உடல் ஆயுளுக்காக, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக, நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு 5 நிமிஷம் பிராணாயாமம் செய்கிறதுக்கு நம்ம உட்கார்றதுக்கு 1000 தடவை யோசிக்கிறோம். கொரட்டை விடும்போது காற்று எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ள போகுது. அது மாதிரி உட்காந்து பிரயாணம் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் காற்று அந்த மாதிரி உள்ளே போகணும். இவ்வளோ ஒரு 10 டைம் தான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். நம்ம டைம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இடையில நிறையா பேசிட்டேன். கண்டினியூ 5 நிமிஷம். அனுலோம் விலோம் இதனுடைய பயன்கள்லாம் போய் பாருங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதுலலாம் பேசுங்க நேரம் இல்லை. அப்படியே மூளை வரைக்கும் உள்ள எல்லா இதையும் சரி பண்ணக்கூடியது, அந்த மெமரி பவரை கூட்டக்கூடியது, அந்த அளவுக்கு அபரிமிதமான பயன்கள் இருக்கக்கூடியது இந்த அனுலோம் விலோம்.
செயல் செய்கிறதுக்கு முன்னாடி 1000 கேள்விகள், 1000 பிரச்சனைகள். ஆமா. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்குன்னா பக்கத்துல ஒரு குருவை தேடி போகணும். பிராணாயாமம் யார் சொல்லித் தரா, யோகா சொல்லித் தரா, அந்த மாஸ்டர் தேடி போயிடணும். அங்க போய் நீங்க பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் ஐயா இந்த டவுட்டியா அந்த டவுட்டியா அப்படின்னு கேட்கணும். டவுட் அதிகமா இருந்தா நம்ம எந்த பொருளையும் எந்த ஒரு இதையும் நம்ம காரியத்தை சாதிக்க முடியாது. ஏன்னா ஒரு சந்தேகம் வந்து டக்குன்னு நின்றும். பிராணாயாமம் பண்றதுக்கு உட்காருவோம், உட்காந்தானே மூக்கு அடைச்சிடும். ஆகா நீ மூக்கு அடைச்சிருக்கடா, நீ வேணாம்டா. ஒரு சின்ன காரணம் இருந்தா போதும் பிராணாயாமம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப செய்யணும் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு மன தைரியம் இருக்கணும், இதை செய்யணும். அப்படி இல்லையா பக்கத்துல ஏதாவது ஒரு குருவை தேடி போய் அங்க போய் நீங்க பிரயாணாமம் தள்ளுங்க, யோகா பண்ணுங்க. எந்த ஒரு சந்தேகமா இருந்தா கமெண்ட் சந்தேகத்தை முடிஞ்சு பண்றேன். பக்கத்துல குருவை தேடி நேரம் கேள்வி கேட்கலாம். எடுத்தோன்னே இப்படி வராது. முதல்ல காத்து கொஞ்சம் தான் இழுக்க முடியும் உங்களால. கொஞ்சம் தான் விட முடியும். கொஞ்சம் தான் விட முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்படியே அட்வான்ஸ் ஆயிருவீங்க. ஒரு மாசம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைம் என்னாச்சு டக்குன்னு பாருங்க 5:15. அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் நம்மளுக்கு போறது தெரியாது. கடகடக்குன்னு 5 நிமிஷம் போயிடும். ஆனா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள வைராக்கியத்தோட உட்காந்து இந்த பிராணாயாமத்தை நம்ம பண்ணணும். அப்ப 3 பயிற்சி பண்ணிட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் பஸ்திரிக்கா, அடுத்தாப்புல கபால்பாதி, அன்னோகுலம். 5 நிமிஷம் தான் நம்ம பண்ணணும். பேசிக்க பண்ணாதவங்க வெறும் 5 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பண்ணுங்க போதும். அவ்வளவுதான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மாதிரி தான் எல்லாத்துக்குமே. செய்யத்தான் யாருக்குமே செய்ய வரும். இல்லாட்டா யாராலும் செய்ய முடியாது. வாழ்நாள் முழுவதும் சர்க்கரையா தின்னுவிட்டு, லட்டும் பாயாசமும் குடிச்சு விட்டு தின்னுவிட்டு, ஸ்வீட்டா தின்னுவிட்டு, சுகர் வந்த உடனே திடீர்னு நிப்பாட்ட முடியுதா? ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு. அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். மனதைரியம் எவனுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அதனால ஒரு இதை செய்யணும்னா மன வைராக்கியத்தோட செய்யணும். அதை கொஞ்ச நாள் குறிப்பிட்ட நாள் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மண்டலம் அப்படின்றாங்க, 21 நாள் 48 நாள் மண்டலம். அந்த மண்டலத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூட்டி நம்மளால பண்ண முடியும். ஆரம்பத்தில் ஏதோ ஒரு செயலை செய்யும் போது வைராக்கியத்தோட தான் செய்யணும். சுகரை சாப்பாடுல இருந்து குறைக்கணுமா அப்படின்னா வைராக்கியத்தோட தான் குறைக்கணும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சுகர் உள்ளவங்க டீ குடிக்கிறவங்க சுத்தமா சீனியே இல்லாம டீயை குடிப்பாங்க. ஆனா எல்லாரும் முடியலையே. முதல்ல சீனியை கம்மியா குடியா சீனியை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீயை கொண்டு போய் கொடுத்து இன்னும் கொஞ்சம் சீனி போடுவாங்க. ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த அளவுக்கு மனதளவில் நம்ம வீக் ஆகியிருக்கோம் நம்ம எல்லாரும். அப்ப உடற்பயிற்சின்றது ரொம்ப முக்கியம். சுகர் இருக்கு, பிபி இருக்கு, 1000 வியாதிகள் வருது போய்கிட்டே இருக்கு. அதாவது உடம்புக்குள்ள இருக்கட்டும். நம்ம அதை ஒரு சைடா வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாதையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எந்த அளவுக்கு முடியுமோ உடற்பயிற்சியை ஒரு நாளைக்கு செய்ய வேண்டியதை முழு கடமையா செய்வோம். 5 நிமிஷம் 10 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப இதை நான் சொல்றேன். வந்து லாஸ்ட் வீடியோன்றதால பிராணாயாமம் 3 வீடியோவில் இது லாஸ்ட் வீடியோன்றதுனால 5 நிமிஷம் சொல்றோம். அப்போ ஒரு நாளைக்கு பண்ணும்போது 3 இது பண்ண போறோம். 5 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம பண்ண போறோம். ரன்னிங்கோட வாக்கிங்கோ போயிட்டு நம்ம பண்ண போறோம். என்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். அதே மாதிரி காலை வந்து நான் முன்னாடி சொன்னது காலை விரிச்சு அந்த பெருவர்களை காலை நீட்டிக்கிட்டு இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பேக்கில் இப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த முட்டியை வந்து மேலே இழுத்துக்கணும். நான் முன்னாடி இதை சொல்லியிருக்கேன். நான் ரிலாக்ஸபிள் எக்ஸசைஸ் இடையில இந்த யோகாவுக்கு இடையில எப்படி ரிலாக்ஸபிள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை நம்ம பண்ணணும். இடையில 5 நிமிஷம் நம்ம ஃபர்ஸ்ட் பஸ்திரிக்கா பண்ணிட்டோம். பண்ண பின்னாடி இந்த ரிலாக்ஸபிள் எக்ஸசைஸ் இதை இடையில பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கபால்பாதி. அப்போ கபால்பாதி 5 நிமிஷம் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி விட்டு 5 நிமிஷம் பண்ணிட்டு பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் இந்த ரிலாக்ஸபிள் எக்ஸசைஸ் கையை மடக்கி கால்லையும் ஃபுல்லாக ரிலாக்ஸபிள், கையிலையும் மடக்கி. இது சொல்லியிருக்கேன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால் எல்லா வீடியோவும் பாருங்கள். இதை பண்ணணும். அதே மாதிரி ஹெட்டுக்கு பண்ணுற மாதிரி இதை பண்ணணும். அப்போ 5 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணிட்டீங்க. இடையில ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்
அப்புறம் திரும்ப 5 நிமிஷம் கபால்பாத்தி, இடையில 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரிலாக்ஸேஷன், 5 நிமிஷம் அனுலோம் விலோம். அப்ப இந்த 3 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ள 5 நிமிஷம் வாக்கிங் இல்ல ரன்னிங் போயிட்டு 15 நிமிஷம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா, ஓரளவுக்கு நாம உடல் ஆரோக்கியத்துக்கிட்ட நம்ம நெருங்கி போயிருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பிராணாயாமம், இது போக இன்னும் இருக்கிற இந்த பாக்கி 4 பிராணாயாமம், அதை அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.